ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன காமிச்சிருக்கேன்னா ஈஸியான ஸ்கூல்ஸ் கிராஃப்ட் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் கிராஃப்ட் வந்து டைம் டேபிள். நான் எப்போதுமே யூஸ்வலாக ஸ்கூலில் யூஸ் பண்ணுற டைம் டேபிள் நம்ம யூஸ்வலாக டைரியில் நோட் பண்ணிப்போம். பட் இந்த மாதிரி ஈஸியாக நம்மளே ஹேண்ட்மேடாக டிஐஒயாக டைம் டேபிள் ரெடி பண்ணி வச்சா நம்ம வீட்டில் நம்மளோட டெஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம வந்து வாலில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் அதுக்கு ஒரு A4 ஷீட், அப்புறம் க்ளவுட்ஸ் மாதிரி இல்லை வேவ்ஸ் எதுவாவது உங்களுக்கு இஷ்டமானது நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அண்டு ஸ்டிக்கர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்ட்ராபெரி தீம், இந்த தீம் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் சர்ச் பண்ணி மாடிஃபிகேஷன் அப்படியே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஐடியாஸ் கூட நீங்கள் காப்பி பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காலம்ஸ் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ் அண்ட் நம்ம 1 2 3 எத்தனை பீரியட்ஸ் இருக்கோ அதுக்கு காலம் டிவைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரி ட்ரா பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராபெரிக்கு கலர் பண்ணிவிட்டேன். அண்ட் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பபிள் ஃபாண்ட் வச்சு நான் பிங்க் கலர் பேப்பரில் எழுதி அதை ஆக்சுவலி கட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாகிருச்சு. ஸோ நம்ம 2 ஸ்ட்ராபெரி வரைஞ்சனா ஸோ அதை நம்மளால் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து சைடாக டைம் டேபிள் அப்படின்ட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இதுவுமே பார்க்க அவுட்புட் நல்லா தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்போ பிரேக் டைம் லஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டடி ஹார்ஸில் உங்களுக்கு இந்த டைம் டேபிள்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பவுச். ஸோ இது ஈஸியான ஒரு ஹேண்ட்மேட் பவுச். இது நீங்கள் ஈஸியாக யாருனாலுமே செய்யலாம். லோயர் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு OHB ஷீட் இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ப்ளஃபியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு புக் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுட்டு அண்ட் வாஷி டேப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நார்மல் செலோ டேப் இல்லைனா கலர் செலோ டேப், எனி செலோ டேப் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த செலோ டேப்பை நம்ம வந்து இந்த பவுச் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ பவுச் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அண்ட் மேலேயும் அப்பர் லேயர்லேயும் நம்ம கவர் பண்ணிட்டா நம்மளோட ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டபுள் சைடட் செலோ டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது டவுன்லேயுமே செலோ டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போது நமக்கான க்யூட்டான பவுச் ரெடி ஆயிடும். ஸோ டபுள் சைட் செலோ டேப் சிம்பிளாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டியாச்சுன்னா நம்மளோட ஸ்டிக் பண்ணியாச்சுன்னா நம்மளோட பவுச் ரெடி ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம், ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் இந்த பவுச்சஸில் இது பண்ணிக்கலாம். நான் நார்மலாக ஸ்கெட்ச் போட்டு இந்த இது பண்ணிக்கேன். அண்ட் சென்டரில் ஒரு ஸ்மால் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட க்யூட் பவுச். அண்ட் தென் தேர்ட் ஒன் என்னென்னா மெமோ பேட். ஸோ இது நீங்கள் நோட் பேடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட் லைலாக் இல்லைனா லாவெண்டர் கலர் பேப்பர்ஸ் எடுத்து அதில் வந்து சென்டரில் நான் ஃபோல்ட் பண்ணி யூஸ்வலாக 8 காலம்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சென்டரில் இந்த மாதிரி நார்மல் ஒரு க்ளவுட்ஸ் இல்லைனா லைன் போட்டுட்டு ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி சும்மா ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப், ஸ்கொயர் ஷேப் நான் ஸ்கொயர் ஷேப், ஸ்ட்ராபெரி ஷேப்னா ஸ்ட்ராபெரி ஷேப், ஆரஞ்ச் ஷேப், எனி ஷேப். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமே நான் இந்த மாதிரி ஈஸியான நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு கிராபிள் ஷேப் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதை நம்ம இப்போ நமக்கு 1 2 3 4 5 6 7 8 பீசஸ் கிடச்சி. ஸோ 8 பீசஸ் அப்படியே நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி அண்ட் ஜஸ்ட் ஒரு கார்னரில் ஒரு லீஃப் லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் ஃபெஃபிகால் ஃபெஃபிகால் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் ஸ்டேர் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த க்யூட்டான கிட்டி. உங்களுக்கு என்ன யூனிக்கான் பிடிக்குன்னா ட்ரான் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு நார்மல் ஷீட்டில் ட்ரா பண்ணி அதை நான் கலர் பண்ணிவிட்டு கார்ட்போர்டு எடுத்து ரொம்ப திக்கான கார்ட்போர்டு எடுத்துடாதீங்க. யூஸ்வலாக நம்ம என்ன வாங்குறது பிஸ்கட்டு நம்ம இப்போ டார்க் ஃபேண்டசி பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து லைட் லேயர் கார்ட்போர்டாக எடுத்துட்டிங்க. அதில் வந்து இந்த ஸ்டிக் எடிட் பண்ணிடுங்க. அழகிட்டியை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் டோம்ஸ் பென்சில் எடுத்து இதை வந்து ரிவர்ஸாக ரோல் பண்ணிவிட்டேன். அதில் ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணி அதில் ஒரு பியர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் இதை ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஹலோ கிட்டி ட்ரா பண்ணோம்ல அதோட ஸ்டிக் பண்ணிட்டா நம்மளோட க்யூட்டான பென்ஸ் ரெடி ஆயிரும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு என்ன ஃபேவரேட்டான கார்ட்டூன்ஸ் இல்லை என்ன உங்களுக்கு பிடிக்குமோ ஸ்கூபிடோ எனிதிங் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது டூ டூ லிஸ்ட். இந்த டூ டூ லிஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே நெசசிட்டி. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நான் ஒரு க்ரீன் கலர் பேப்பரை எடுத்துகிட்டு அதே மாதிரி 8ஆக சென்டரில் ஃபோல்ட் பண்ணாமல் நான் இப்படி அப்பர் லேயராக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு ஒரு புக்லெட் மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம்.
ஸோ டூ டூ லிஸ்ட் உங்களுக்கு என்னென்ன டூ டூ லிஸ்ட் தேவையோ அதெல்லாம் இப்போவே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே நீங்கள் டூ டூ லிஸ்ட் புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களோட பவுச்சில் இதை கேரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் மெமரிஸ் வந்து நீங்கள் ஃபர்காட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் டக்குனு நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர் எனிதிங். ஸோ இதில் வந்து நம்ம திங்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டடி பண்ணணும், அப்புறம் நோட்ஸ் டு செல்ஃப் இந்த மாதிரி நான் சில ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம உங்களோட ஸ்டடி ஹார்ஸ் அப்புறம் கீப் அப் டைமிங் இது எல்லாமே நீங்கள் இதில் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட டூ டூ லிஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். இல்லை நீங்கள் என்ன கலர் பேப்பர்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து 5 கிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக இதில் வந்து நான் ஸ்டாப்லர் பின் வச்சு நமக்கு ஒரு புக்லெட் மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இது எந்த வெயிட்டுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஓப்பனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன நீங்கள் நோட் டவுன் பண்ணுமோ அதை நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ see you நெக்ஸ்ட் வீடியோ. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் கிராஃப்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.